வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த முதல் ராணி. கிபி 1730இல் இராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னர் செல்லமுத்து மற்றும் ராணி சாகந்திமுதல் ஆகியோருக்கு மகனாகப் பிறந்தார். ஆயுதங்கள், சிலம்பம், குச்சி சண்டை, குதிரை சவாரி மற்றும் வில்வித்தை ஆகியவற்றை கையாளும் திறமையை அவள் கற்றுக்கொண்டாள். அரச தம்பதியினர் வேலு நாச்சியாருக்கு பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற பல்வேறு மொழிகளை கற்பிக்க ஆசிரியர்களை நியமித்தனர். 1772இல் வேலு நாச்சியாருக்கு 16 வயதாக இருந்தபோது சிவகங்கை அரசனான முத்து வடுகநாதனை மணந்தார். ஆங்கிலேயர்கள் அவரது ராஜ்யத்தின் மீது படையெடுத்தனர். அவரது கணவர் கொல்லப்பட்டார். மருது சகோதரர்களின் உதவியோடு வேலு நாச்சியார் தன் படைகளுடன் சிவகங்கைக்கு சென்றார். படைகளைத் தடுக்க ஆற்காடு நவாப் பல்வேறு வழிகளில் முயன்றார். ஆனால் வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் எல்லா தடைகளையும் சமாளித்து முன்னேறினர். சிவகங்கை கோட்டையில் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்த ஆங்கிலேயர்கள் ரகசியமாக திட்டமிட்டனர். வேகமாக வேலு நாச்சியார் மெதுவாக ஆனால் சீராக நகர்ந்து மாகாணத்தை கைப்பற்றி மீண்டும் கைப்பற்றினார். ஆனால் அவளிடம் கோட்டையை உடைக்க எந்த ஆயுதமும் இல்லை. உள்ளே இருந்து கதவுகள் திறக்கப்படாவிட்டால் கோட்டையை கைப்பற்ற முடியாது என்பது அவளுக்கு தெரியும். இத்தருணத்தில் உடையாள் படை ஆங்கிலேயருடன் போரிட்டு உயிரைக் கொடுத்த வேலு நாச்சியாரின் வளர்ப்பு மகள் உடையாள். ராணி ஒரு பெண்ணின் படையை உருவாக்கி வளர்ப்பு மகளின் பெயரால் அதற்கு உடையாள் என்று பெயரிட்டார். கமாண்டர் குயிலி மற்றும் அவரது வீரர்கள் உள்ளே இருந்து கதவுகளை திறப்பதாக உறுதியளித்தனர். அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றினர், ஆனால் அது பாதி வெற்றி மட்டுமே. குயிலி வெடிமருந்து அறைக்குள் நுழைந்து தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு அதை வெடிக்கச் செய்தாள். வேலு நாச்சியாரின் துணிச்சலும் தியாகமும் செழுமையான பலனை தந்தது. ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு வேலு நாச்சியார் மீண்டும் ராஜ்ஜியத்தைப் பெற்று சிவகங்கை அரசியாக முடிசூட்டப்பட்டார். வேலு நாச்சியார் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றியை தனது கணவருக்கும் உத்தம வீரர்கள் உடையாள், குயிலி ஆகியோருக்கு அர்ப்பணித்தார். வேலு நாச்சியார் ஆங்கிலேய பேரரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த முதல் அரசி. அவள் போரில் வென்று 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தாள்.